வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி 50க்கான நேற்று நம்ம செட்டப்ஸ் கொடுத்துருந்தோம். அதோட செட்டப்ஸ் பார்த்துருவோம். ஆக்சுவலாக நம்ம சேனலில் வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன் செட்டப்ஸ்க்கான ஆப்ஷன் பையிங்க்கான செட்டப்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த பர்டிகுலர் செட்டப்ஸ்க்கு வந்து பிரேக் அவுட்ஸ்க்காகவும் ரிவர்சலுக்காகவும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு என்ட்ரி எக்ஸிட் ஆனோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம். சேம் வந்து ட்ரிகர் பாயிண்ட்டையும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு டார்கெட் ப்ராப்பராக புக் பண்ணிட்டு வெளியே வருவோம். நிஃப்டி 50ல் 4 ட்ரேடு, பேங்க் நிஃப்டிக்கு மேலே 4 ட்ரேடு. இதுக்கு மேலே நம்ம ட்ரேடு எடுக்கவே கூடாது. அப்புறம் நம்ம எந்த ஒரு ட்ரேடும் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடு என்ட்ரி ஆகவே கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட்டுக்கான ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட செட்டப்ஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மந்த்து தான் கால்குலேட் பண்ணுவோம், டெய்லி பேசிஸ் கிடையாது. நம்ம மந்த் எண்டில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறோம், எவ்வளோ லாஸ் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயிலை மட்டும் நம்ம மந்தில் தான் பார்ப்போம், டெய்லி பேசிஸ் பார்க்க மாட்டோம். நம்ம செட்டப்போட அக்யூரசி லெவல் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதனால் வந்து நம்ம மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா லாஸ்ட் 2 மந்த்ஸுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் நம்ம சேனலோட அக்யூரசி லெவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இப்போ வந்து நேற்று நம்ம கொடுத்துருந்த செட்டப்ஸோட அனாலிசிஸ் வந்து இப்போ பார்த்துருவோம். நிஃப்டி 50க்கானது. நிஃப்டி 50யை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம கொடுத்துருந்த செட்டப்பில் வந்து 2245 பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து ட்ரேடு என்ட்ரி ஆக மாட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 22196லேயும் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆனோங்க. ஆல்மோஸ்ட் வந்து 22167 இந்த கேண்டிலோட க்ளோஸில் 22167 என்ட்ரி ஆனோம். சேம் இங்கே இருந்து நம்மளோட ப்ராஃபிட் வந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா 22012 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. நம்ம வந்து இந்த கேண்டிலோட ஹை பாயிண்ட்டை வந்து ஸ்டாப் லாஸாக செட் பண்ணியிருப்போம். இந்த கேண்டிலோட க்ளோஸில் என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகிட்டு நம்ம வந்து 22012 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு 160 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க ஃபஸ்ட்டு ட்ரேடில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. 22054 பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம என்ட்ரி ஆனோங்க. 22099 என்ட்ரி ஆகிருக்கோம். ஆனால் இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. நம்ம இந்த கேண்டிலோட லீஸ்ட் பாயிண்டில் வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். அதை வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி நமக்கு வந்து 45 பாயிண்ட்ஸ் வந்துங்க. ஏன்னா இந்த கேண்டில் வந்து ரொம்ப பிக் கேண்டில், பிக் கன்ஃபர்மேஷன். நமக்கு வந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. செகண்ட் மறுபடியும் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு. கிடச்சதுக்கப்புறம் என்ட்ரியும் ஆனோம். 22075 என்ட்ரி ஆனோம். சேம் இந்த கேண்டிலும் வந்து பிரேக் அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு நமக்கு இந்த கேண்டிலோட லீஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். 22042 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் இது ஒரு 35 பாயிண்ட்ஸுங்க. 3545 ஒரு 80 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேடில் 160 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணோம். அதில் 80 மைனஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கான நிஃப்டி 50யோட ப்ராஃபிட் வந்து 80 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட செட்டப்போட ரிசல்ட்டு. நிஃப்டி 50க்கானது 80 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கான நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்து நம்மளோட செட்டப் வந்து ப்ராப்பராக வேலை செய்யுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மினிமம் ரிஸ்க் தான் எடுப்போம். ப்ராஃபிட்டு பிக்காக ஸ்கோர் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன் அப்படின்னா 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகியும் வந்து நம்மளோட ப்ராஃபிட் வந்து +80 இருக்குது. அதனால் நம்ம செட்டப் வந்து ப்ராப்பராக வேலை செய்யும். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த லைனை வந்து கன்ஃபர்மேஷனாக கன்சிடரே பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா கண்டினியூஸாக 2 டைம்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. அதனால் நம்ம இந்த லைனை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க மாட்டோம்.
அதுக்கு அடுத்த லைனோட பிரேக் அவுட்டும் ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணோம். நமக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால் நம்ம அடுத்து என்ட்ரி ஆளுங்க நிஃப்டி 50ல். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் இப்போ பார்த்துருவோம். மார்க்கெட் வந்து நிஃப்டி 50ல் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட் அப் சைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் வந்து 22160. இது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதோட டார்கெட் வந்து 22245. நெக்ஸ்ட் அதோட டார்கெட் வந்து 22334. நெக்ஸ்ட்டு வந்து 22420. நெக்ஸ்ட் 22563. நெக்ஸ்ட் 22634. நெக்ஸ்ட் 22724. நெக்ஸ்ட் 22954. நெக்ஸ்ட் 23179. இதாங்க நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்பு. சேம் வந்து டவுன் சைடில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துருவோம். டவுன் சைடு வந்து 22111. நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் வந்து 22054. இதோட டார்கெட் வந்து 21953. இதோட டார்கெட் வந்து 21874. இதோட டார்கெட் வந்து 21810. நெக்ஸ்ட்டு 21704. நெக்ஸ்ட்டு 21663. 21592. நெக்ஸ்ட்டு 21508. இதுதான் வந்து நாளைக்கு நம்ம நிஃப்டி 50க்கான டவுன் சைடுக்கான செட்டப்ஸு. சேம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் அண்ட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலோட அக்யூரேசி லெவலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்க்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் அண்ட் செட்டப்ஸ் பார்த்துருவோம். சேம்ங்க பேங்க் நிஃப்டி அனாலிசிஸும் வந்து இந்த 2 லைனையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கேயே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம வந்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் என்ட்ரி ஆகும். அதனால் இந்த கேண்டிலோட மேக்ஸிமம் பாயிண்ட் அதாவது ஓப்பன் பாயிண்ட் வந்து ஓப்பன் பாயிண்ட்லேயே வந்து நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். 48256 என்ட்ரி ஆனோம். சேம் இதே இந்த மார்க்கெட் வந்து 47841 வரைக்கும் ஹிட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடில் 400 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதிலேருந்து ரிவர்சல் கிடச்சிச்சு, கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால் நம்ம என்ட்ரி ஆகலை. பர்டிகுலராக இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஒரு பிக் கேண்டில் நம்ம இங்கே என்ட்ரி ஆனோம். ஆனால் இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி ஆக்சுவலாக இந்த கேண்டிலோட லீஸ்ட் பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தாங்க 47920. 47920 இதை அச்சீவ் பண்ணிருச்சு. நமக்கு செகண்ட் ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேட்டர்னே மறுபடியும் ஹைக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். 48019 என்ட்ரி ஆனோம். இதுவும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சு. நம்ம இந்த கேண்டிலோட 47940 ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து ப்ராப்பராக ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. அதனால் வந்து தேர்ட் ட்ரேடும் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ட்ரேடுக்காக நம்ம வெயிட்டிங்கில் இருந்தோம். இந்த லைன் இது வந்து கண்டினியூஸாக 2 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணதுனால இந்த லைனை வந்து நம்ம கன்ஃபர்மேஷனாக கன்சிடர் பண்ண மாட்டோம். இதோட நெக்ஸ்ட் லைனோ இல்லை இதுக்கு பின்னாடி உள்ள லைனோ தான் வந்து நம்ம கன்ஃபர்மேஷனாக கன்சிடர் பண்ணணும். அதனால் இந்த லைனை கன்சிடர் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த லைனை டச் பண்ணிட்டு ரிவர்சல் வந்துருச்சு. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரி ஆனோம். 47884 என்ட்ரி ஆனோம். இங்கே இருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 48258 வரைக்கும் ஒரு 270 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபோர்த்து ட்ரேடில் கிடச்சிருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேடு 400, அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரேடில் 120 ஸ்டாப் லாஸ், 80 ஸ்டாப் லாஸ், இது ரெண்டும் சேர்த்து 200 ஸ்டாப் லாஸ். இதை மைனஸ் பண்ணோன்னா 200 ப்ளஸ் 270 ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் 470 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம்.
நிஃப்டி 50ல் ஒரு 80 பாயிண்ட்ஸு, நிஃப்டி 50ல் ஒரு 80 பாயிண்ட்ஸு, எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 550 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. நம்ம செட்டப்போட அக்யூரசி லெவலை பாருங்கள், செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸு லைக்ஸ் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸை பார்த்துடலாங்க. நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான அப்சைடுக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா நமக்கான செட்டப்ஸ் வந்து என்ன அப்படின்னா 48220. நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் வந்து 48567. நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 48799. நெக்ஸ்ட் டார்கெட் 48938. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 49172. நெக்ஸ்ட் டார்கெட் 49361. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 49545. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 49784. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 49910. இதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு அப் சைடில். சேம் வந்து டவுன் சைடில் பார்ப்போம். டவுன் சைடில் இருக்கான செட்டப்ஸ் என்ன அப்படின்னா 48026. நெக்ஸ்ட்டு வந்து 47844. நெக்ஸ்ட்டு 47660. நெக்ஸ்ட்டு 47333. நெக்ஸ்ட்டு 47120. நெக்ஸ்ட்டு 46983. நெக்ஸ்ட்டு 46722. 46555. இதுதான் வந்து நாளைக்கு இந்த மார்க்கெட் டவுன் சைடில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. சேம் வந்துட்டு நம்ம சேனலோட அக்யூரசி லெவலை பாருங்கள், பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட செட்டப்போட அக்யூரசி லெவல் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். தேங்க்யூ.